சாய் சச்சரிதம் அத்தியாயம் 34 உதியின் பெருமை தொடர்ச்சி. மாலேகாங்வின் நாசிக் ஜில்லா ஒரு டாக்டர் இருந்தார். அவரின் சகோதரியின் மகன் குணமாக்க இயலாத ஒரு வியாதியால் நோய்க்கட்டி இல் துன்பப்பட்டான். டாக்டர் தாமும் மற்றும் மருத்துவ நிபுணர்களும் எல்லாவிதமான சிகிச்சைகளையும் முயன்று பார்த்தனர். குணம் என்பதே இல்லை. நண்பர்களும் உறவினர்களும் அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் குணமாக்க இயலாத வியாதிகளையெல்லாம் தமது வெறும் கடைக்கண் பார்வையினால் குணமாக்கிவிடும் சாயிபாபாவிடம் முயற்சிக்கும்படியும் அறிவுறுத்தினர். எனவே பெற்றோர்கள் சீடிக்கு வந்தனர். பாபாவின் முன்னர் பையனை காக்கும்படி மன்றாடி பிரார்த்தித்தனர். பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்து, கவலையற்றிருங்கள், உதியை நோய்க்கட்டியின் மீது தடவுங்கள், 1 வாரத்திற்குள் அவன் குணமடைவான். இது மசூதி அல்ல, துவாரா காமாயி. இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுவான் என்றார். நலிவுற்ற பகுதியின் மீது பாபா தமது கைகொண்டு உதியை தடவிய பின்னர் அவன் குணமடையத் தொடங்கினான். சில நாட்களுக்குப் பின்னர் பூரண ஆரோக்கியமானான். இதையறிந்த அப்பையனின் மாமாவாகிய டாக்டர் ஆச்சரியமடைந்தார். பம்பாய்க்குப் போகும் வழியில் சீர்டிக்குப் போக விரும்பினார். ஆனால் பம்பாயில் இருந்தபோது 3 தொடர்ந்த இரவுகளிலும் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்ற ஒரு குரல் எழுந்தது. பின்னர் டாக்டர் தமது மனதை மாற்றிக்கொண்டு சீர்டிக்குச் செல்ல தீர்மானித்தார். பம்பாயில் ஒட்டுஜுரம் வந்த ஒரு நோயாளியை அவர் கவனிக்க, அது விரைவில் குணமடையும் அறிகுறி எதையும் காணோம். எனினும் தமது மனதின் ஒரு சிறிய பரீட்சை வைத்துக் கொண்டார். நோயாளி இன்று குணமடைந்தால் நான் நாளை சீர்டி விஜயம் செய்வேன் என்று கூறிக்கொண்டார். ஆச்சரியம் என்னவெனில், அவர் தீர்மானம் எடுத்த அக்கணம் தொட்டே ஜுரம் உடனே நீங்கத் தொடங்கியது. உடல் சாதாரண நிலைக்கு வந்துவிட்டது. பின்னர் தமது தீர்மானத்தின்படி அவர் சீர்டிக்குச் சென்றார். பாபாவின் தரிசனத்தை பெற்று அவரை வீழ்ந்து பணிந்தார். இந்த விஜயம் ஞானியின் பாதகமலங்களின் மீது அசைக்க இயலாத பக்தியை அவரிடம் தோற்றுவிப்பதற்கு காரணமாயிற்று. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.